Welcome to Great Krigalan Magic Show. Hi. Room எப்படி இருக்கு பார்க்கலாமா? இதுதான் அவுட் சைடு. வெளியிலேருந்து இப்படி தான் உள்ளே வருவோம். வீட்டுக்குள்ளே வந்தோடனே எப்படி தான் இருக்கும். இங்கே வந்து EF CD அண்ட் AB இப்படி ரெண்டு பார்ட்டிஷனாக இப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே வந்தோடனே ஒரு மெயின் ஹீட்டர் இங்கே இருக்கும். கீழே வந்து நமக்கு வந்து கார்பெட் தான், ஓகேவா? கார்பெட்டு தான் அப்படின்றதுனால வந்து இங்கே வந்து நம்ம கூட்டி பெருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வேக்யூம் கிளீனர் இருக்கும். இதுவும் யூனியோடது தான். இப்படி ஒரு டோரை ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து EF அப்படின்னு தனித்தனியாக 2 ரூம் இருக்கும். ஸோ நான் இருக்கிறது வந்து Cயில். ஸோ CD அப்படின்னு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா C and D 2 பேருக்கும் தனித்தனி ரூம். இது வந்து பேக் C. வெல்கம் டு மை ரூம். ஓகே, அப்படி ரூம் வந்தோடனே 2 ஹேங்கிங்ஸ் இருக்கும். இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது என்னோடது. வந்தோடனே இங்கே ஒரு பெரிய ஹீட்டர், ரொம்பவே நல்ல பெரிய ஹீட்டர். வின்டர்லலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து துணியெல்லாம் ஆக்சுவலாக இங்கே தான் வந்து காயவே போடுவேன். அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பெட், பில்லோ டூபெட்லாம் தரமாட்டாங்க, காட்டு இருக்கும். இது வந்து தாராளமாக ஒரு நல்லாவே ஒருத்தர் வந்து நல்லா உருண்டு பரண்டு தூங்குறவங்களா இருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா தூங்கலாம். ஒரு பெட்டு தருவாங்க. இந்த பெட்டு வந்து சரியில்லை அப்படின்னா ஒரு மெயில் போட்டாலே வந்து 2 டேஸில் வந்து சேஞ்ச் பண்ணி கூட கொடுத்துருவாங்க. நான் வந்த போல இந்த நடுப்பகுதி மட்டும் ரொம்ப பள்ளமாக இருந்துச்சு, ரொம்ப பள்ளத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மந்தில் வந்து மெயில் போட்டேன். எனக்கு 2 டேஸ்லேயே வந்து இது புது பெட் மாற்றி கொடுத்துட்டாங்க. இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து அவங்களது தான், இந்த பெட் கவர். ஸோ மேலே இருக்க பெட் ஸ்ப்ரெட், பில்லோ, அந்த டூவெட் எல்லாமே வந்து நம்ம இங்கே வந்தோடனே வாங்கணும். இவங்க இதில் வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும். இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக நம்மளோட திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸ் ஒரு வுட்டனில் கபோர்டு இருக்கும். இதுக்குள்ளேயும் நம்மளோட ஸ்டப்ஸ் வச்சுக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு 3 ட்ராஸ் வச்ச மாதிரி ஒரு கபோர்டு. இதுலேயுமே நம்மளோட ஸ்டஃப் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்டாக எனக்கு துணியில் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்றதுனால நான் கிளாத்ஸ்லாம் வந்து இதிலே வச்சுட்டேன். 2 ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். நமக்கு தனித்தனியாக ஒரு ரூமுக்குமே வந்து வைஃபை கனெக்ஷன் இருக்கும். வைஃபை கனெக்ஷன், அப்புறமா வந்து மொத்தமாக 3 ப்ளக் பாயிண்ட். இங்கே 2, அங்கே கீழே காமிச்சேன் இல்லையா, அது 1. அப்புறம் வந்து இது ஒரு 2 ஷெல்ஃப் வச்ச மாதிரி இப்படி ஒரு ரேக்கு. இந்த ரூமில் ஒரு ஆள் தான் இருக்க போகிறோன்றதுனால தாராளமாக இந்த ரூமில் இருக்கலாம். ஸோ 2 அடுக்க வச்ச மாதிரி ஒரு உடனில் ஒரு ரேக்கு. அப்புறம் வந்து ஒரு லேம்ப் லைட்டு. நைட் டைமில் வந்து படிக்கிறோம் அப்படின்னா இங்கே மெயின் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லைட் போட்டுட்டு படித்தா நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஸோ ஒரு லேம்ப் லைட் ஒன்று. அப்புறமா இந்த டேபிள், அங்கே 3 ட்ராஸ் வச்ச மாதிரி அது வந்து திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள். நம்ம தாராளமாக இதில் திங்ஸ்மே வச்சுக்கலாம். கீழே ஸ்பேஸ் இருக்கும். அப்புறமா இந்த சேருமே இது வந்து ரொட்டேட்டபிள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஹைட்டு கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த ரூஃபில் ஒரு விண்டோ மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து இந்த 2 ஜன்னலில் வந்து இந்த விண்டோ வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. இந்த ஒரு விண்டோ தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஐயா, நேற்று தான் பூத்தானுங்க இவங்க 2 பேரும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ், ஸ்க்ரீனுமே இருக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே இது ஒரு சும்மா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, அதுலேயுமே வந்து நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு மிரர், ஒரு லாங் மிரர், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு லாங் மிரர். ஸோ நம்மளோட ஃபுல் ஃபேஸ் இதில் கவர் ஆகும். அப்புறம் வந்து இங்கே ஹேங்கர் இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்து இது ஒரு இதுதான் மெயின் லேம்ப்பு. இது வந்து ஃபயர் அலாம். நமக்கு இங்கே ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு இல்லைனா செக் கூட பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே இருந்து சவுண்டு வரும். சவுண்டு வந்து அடுத்த நிமிஷம் கீ எடுத்துகிட்டு தலை தெறிக்க வெளியே ஓடிடணும். ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற கீ. மைசாரே ஹைவ் அப்படின்னு போட்டு கீ தருவாங்க. இதில் வந்து 2 கீ தருவாங்க. இதில் வந்து FD அப்படின்னா ஃப்ரண்ட் டோர், மெயின் டோரு. இது வந்து C22 அப்படின்னா நமக்குன்னு எந்த ரூம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரூமோட கீ. FD அப்படின்னா மெயின் டோரு. இதுக்கு மாற்றி போட்டாலும் ஓப்பன் ஆகாது, கரெக்டாக அந்த சாவியை போட்டால் தான் ஓப்பன் ஆகும். இதான் ரூம், மொத்த ரூம். நான் அப்படி ஸ்லோவாக காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஒருத்தர் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே தாராளமான ஒரு ரூம் தான். அப்புறம் முக்கியமாக என்னோடய வியூ, இப்போ வந்து இந்த புல்லெல்லாம்
இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால இது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் தெரியுது. பட் வின்டர் டைமில் ரொம்பவே க்ரீனரியாக இருக்கும். முக்கியமாக யாராவது ஹவுஸ் நம்பர் 22C இந்த ரூம்க்கே அடுத்து நெக்ஸ்ட் இயர் யாராவது வரீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் தான் இந்த ரூமில் இப்போ இருக்கேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள். இன்னும் 1 மந்தில் இந்த ரூமை விட்டு வெளியே போக நிலைமை வரும். இந்த ரூமை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். 1 இயர் இந்த ரூம்லேயே இருந்துச்சு. ஸோ வெளியே வந்தோடனே வந்து இதுதான் என்னோடய வியூ. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு வந்து ஸ்விட்செல்லாம் எதுவும் கிடையாது. அப்படி நம்ம உள்ளே வந்தோடனே பட்டார்னு லைட் ஆன் ஆயிரும். இங்கேயும் ஒரே லேம்ப் தான். இது ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இது வந்து ஒரு வசந்த மாளிகை. வீக்லி ஒன்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ண வருவாங்க. ஸோ அவங்களே வந்து இந்த டிஷ்யூஸ்லாம் மாற்றி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு கிச்சன் பாத்ரூம் மட்டும் வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ஹேங்கர் இருக்கும். இது டாய்லெட். இங்கே ஒரு சிங்க். இந்த ஹேண்ட் வாஷ்லாம் கொடுக்க மாட்டாங்க, இது என்னோடது. ஸோ இதெல்லாம் நம்ம காசு போட்டு தான் வாங்கணும். இங்கேயுமே வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் நான் கிச்சனில் சொன்ன மாதிரி இது சூப்பர் ஹாட்டாக இருக்கும், இது ஒரு சூப்பர் கோல்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இதுதான் மெயின் பிக்சரே. இங்கே நின்று தான் நம்ம வந்து குளிக்கணும். நம்ம ஊரில் குளித்த மாதிரிலாம் குளிக்க முடியாது. எனக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஷாக்கான விஷயமே வந்து என்னடா இது பாக்ஸ் மாதிரி வச்சுருக்கீங்க, இதில் போய் நிற்கிறதுக்கே இடம் பத்தாது, இது எப்படா குளிக்கிறதுன்னு அப்புறம் பழக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப தாராளமான இடமாயிரும். ரொம்ப கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கும் மேபி கஷ்டமாக இருக்கலாம், லீனாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கே வந்து நல்லா இப்படி தேய்ச்சிலாம் முதுகெல்லாம் தேய்க்கிறோம் அப்படின்னா டமால் டுமால்னு போட்டு இடிச்சிட்டு இருப்பேன். கையெல்லாம் டக்கு டக்குன்னு இங்கெல்லாம் வந்து கையெல்லாம் இடிச்சிரும். ஸோ நம்ம கொஞ்சம் பழகிற வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருக்கணும். இப்படி மூடிக்கலாம். உள்ளேருந்து மூட ஈஸியாக இருக்கும். இப்படி திறந்துக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு போவாங்க வீக்லி ஒன்ஸ். இதுலேயுமே வந்து ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டர் இருக்கும். இங்கே இந்த இந்த எக்ஸ்ட்ரீம் ரெட்டெல்லாம் வந்து செம ஹாட்டாக வரும். இதை வந்து எண்டு வரைக்குமே இப்படி பண்ணிக்கலாம். ஸோ வந்து கோல்டு வாட்டர். எஸ், இது ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும். இதுதான் ஓகே. அப்புறம் வந்து இங்கே ஒரு ஹேங்கிங் இருக்கும். இது வந்து எப்படி லாக் பண்ணுறது அப்படின்னா, உள்ளே இருக்காங்க அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா, இது வந்து இப்படி பண்ணிட்டோனாலே இது வந்து கரெக்டாக இப்படி ஆஃப் வந்துருச்சு அப்படின்னா வெளியே போயிட்டு காமிக்கிறேன். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும்னா, நம்ம இப்படி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெட்டு மாதிரி தெரியுதுல்ல, அது வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இது ஃபுல்லாக ரெட்டு கவராக இருந்துச்சுன்னா உள்ளே யாராவது இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி ஒயிட் இருந்துச்சுன்னா இது லாக் ஆகலை, ஸோ உள்ளே யாரும் இல்லைன்னு அர்த்தம். அதனால் வந்து இதை செக் பண்ணாமல் டமால் டுமில் உள்ள தரக்கால வந்து முயற்சி பண்ணாதீங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறமா வந்து இது ஒரு கபோர்டு. இதுதான் மெயின். நமக்கு வந்து இப்போ இது பேண்டு C1 அப்படின்றதுனால தனியாக வார்ட்ரோப்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் இங்கே வந்து தனியாக இப்படி ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இதில் ரிஸ்கியான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு நிமிஷம் போட்டு இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, எஸ் ஓப்பன் பண்ண அப்படி ஓப்பன் ஆயிரும். நான் இங்கே மோஸ்ட்டாக இதை யூஸே பண்ண மாட்டேன். என்னோடய லக்கேஜஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் ஏன் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு 2 செல்ஃப் வச்சு தான் தாராளமாக திங்ஸ் வைக்கலாம். மேலே வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு செல்ஃபு, ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஹேங்கர் கொடுத்துட்டு அவ்வளோதான் ப்ளைனாக விட்டுட்டாங்க. இதில் வந்து நம்ம வெறும் நிறைய ஷர்ட்ஸ் பேண்ட்ஸ் மட்டும்தான் ஹேங்கர் வச்சு தொங்க விடுற மாதிரி இருக்குது. மேபி இந்த ஊரோட ஸ்டைல் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, மேலே ஒரு செல்ஃப் மட்டும் தான் இருக்குது. நான் மோஸ்ட்டாக இதை யூஸே பண்ணலை. என்னோடய லக்கேஜஸ் மட்டும்தான் இங்கே வச்சுருக்கேன். ஆனால் என்னோடய ரூம் மேட்டு இது வந்து இன்னொரு அடுத்த ரூம். நான் இங்கே இல்லையா, இன்னொரு பொண்ணு வந்து கிட்டியில் இருக்காங்க. அவங்களாம் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. மேபி எனக்கு ட்ரெஸ் ரொம்ப கம்மின்றதுனால நான் தான் யூஸ் பண்ணலை. இது என்ன அப்படின்னா, இப்படி கீ ஓப்பன் பண்ணிவிட்டு கீயை உள்ளேயே வச்சுட்டு நம்ம இப்படி சாத்துறோம் அப்படின்னா அவ்வளோதான், டபால்னு லாக் ஆயிரும், திறக்க முடியாது. ஸோ திறந்த வேகத்துக்கு கீயை நம்ம இதுலேயே வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வச்சிடணும். உள்ளார வைக்கிறது, சாத்துறது, அந்த மாதிரியான வேலையை திறக்க முடியாது. இந்த ஒரு கீ தான் வந்து இந்த C அப்படின்ற இந்த கீ தான் வந்து ரூமுக்கும் வாட்ரோப்புக்கும். ஸோ மிஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி ஹை போயிட்டு நான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்பேர் கீ வச்சுருப்பாங்க. அது இப்படி வந்து திறந்து அது கொஞ்சம் ரிஸ்கியான வேலை. அதனால இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ பார்த்தப்பயே இப்போ இந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். சாரி, என்னால் இந்த வீடியோவில் வந்து பேண்ட் ஏ கவர் பண்ண முடியல. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. நான் ஒரு 1 or 2 டேஸில் வந்து நான் பேண்ட் ஏ மட்டும் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நிறைய பேருக்கு வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து அகாமடேஷன் அலாட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஸ்டாவில் 1 or 2 persons வந்து எனக்கு அனுப்புனீங்க. இந்த அகாமடேஷன் தாங்க எனக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு.
நீங்கள் வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த இயர் வந்து ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 25-26 எங்கள் அகாடமிக் இயரை விட இது 26-27 வந்து ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் இப்போது இங்கே வந்து நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், நான் அதை பேஸ் பண்ணுறேன். ஸ்டாகில் பேண்ட் ஏ வந்து 85 பவுண்ட் பர் வீக் வந்து பே பண்ணோம். இப்போ வந்து 89.50 பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாகில் C1 C2, அதாவது இப்போ நான் காமிச்ச ரூம் வந்து C1 C2 வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்காவது வந்து C2 வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அதோட வியூ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் அந்த வீடியோவுமே உங்களுக்கு நான் போடுறேன். இப்போ ஸ்டாகில் இப்போ நான் இந்த வீடியோ வந்து C1. ஸோ C1 வந்து நான் வந்து 129.50 தான் வந்து பர் வீக் பே பண்ணேன். ஆனால் இப்போ வந்து 137. ஸோ C2 வந்து 139, நான் வந்து 129. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து 139 பே பண்ணாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து 147.50 எக்ஸ்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இயர் எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ப்ரைஸில். எனிவே ஸ்டில் நீங்கள் வந்து பேண்ட் ஏ இல்லைனா C1 இல்லை C2ல இருக்கீங்கன்னா யூ ஆர் ஆக்சுவலி லக்கி. ஸோ பேண்டு D, D3, D4 ஸ்டூடியோ அதெல்லாம் போக போக செம்ம இதுவாக தான் இருக்கும். ஸ்டாகில்குள்ளேயே நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா அது லக் தான். ஸோ நீங்கள் இப்போ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வரதுக்கு முன்னாடியே வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், இதை பற்றி பேசணும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஏதாவது இருந்தாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா நான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு நான் அடுத்த வீடியோ போட ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. See you on next video. Bye bye.